அனிருத் சாரை தாண்டி நம்ம மியூசிக் கம்போசர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இவர் பாட்டு இல்லாம எங்களோட ஒரு ஷோஸ் கூட இருக்காது அப்படின்னா வேற யாரா இருப்பாங்க? தேவா சார். தேவா சார். நான் வந்து ஷோஸ்லயே வந்து என்ன பண்ணுவேன்னா மைக்கிங் பண்ணுவோம் நம்ம. அப்போ பண்ணும்போது நான் வந்து சொல்லுவேன், கைஸ் நம்ம இவ்வளோ நேரம் வைப் பண்ணிட்டோம், ஒருத்தர் இல்லாமல் இன்னைக்கு டேவே ஃபுல்ஃபில் ஆகுது, யார் தெரியுமா அப்படின்னு எல்லாருமே தேவான்னு கத்துவாங்க. ஓகே. ஏன்னா அது வரையும் நான் தேவா சார் பாட்டு போட மாட்டேன், ரிவீலே ஆகாது அது வரையும் ஒரு சாங் கூட. தேவா சார் அந்த சொல்லி முடிச்ச உடனே டட்ட சலோமியான்னு எல்லாருமே பாடுவாங்க. ஈவன் ஒரு பியூபேட்டி ஃபங்க்ஷன்ல கூட அந்த பாட்டுக்கு வைப் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி மெட்டீரியல் அவரு. எந்த இடம்லாம் பிரச்சனை இல்ல, இடமே பிரச்சனை இல்லை, பாட்டு தான். ஒரு பிரைவேட் ஷோ ஒன்று பண்ணோம், அது ரொம்ப அது ரிவீல் பண்ண முடியாது, ஒரு பிரைவேட் ஷோ. பட் அங்க இருந்தவங்க எல்லாம் இந்தியன் சினிமாலேயே முக்கியமானவங்க, இந்தியன் சினிமா. ஓகேங்களா? அப்போ ஒரு பாலிவுட் ஆக்டர் அவர் வந்து கேட்ட பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? இந்த பாட்டு தான் கேட்டாரு. சலோமியா கேக்குறாரா? காத்தடிக்குது காத்தடிக்குது சக்கு. நான் வந்து எனக்கு என்னன்னா ஏதோ கேட்க போறாரு சார், வந்துட்டாங்க கிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது ப்ளீஸ் போட்ட காத்தடிக்குது காத்தடிக்குது சாங். சூப்பர் சார். ஆமா கேக்குறாரு அப்படின்னா அங்கேருந்து போட்டோன்னு எப்படின்றாங்க, நான் இப்படி கை காட்டினோடனே அவர் ஆறதை பார்த்த உடனே எல்லாருமே அந்த சாங் வைப் பண்ணாங்க.